கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன். ஆமேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், பயப்படாதேயுங்கள் என்பது. குறிப்பாக இன்று அநேகர் சோதனைகளின் வழியாக கடந்து செல்கிறவர்களை ஊக்குவிப்பதாக உள்ள வசனம்தான் இந்த வசனம். தண்ணீர்கள், புயல்கள், வெள்ளங்கள் இவை யாவுமே சோதனைக்கு ஒப்பிடப்படுகிறது. இன்று நாம் வசிக்கின்ற இந்த பூமியில் 71% தண்ணீரினால் சூழ்ந்து உள்ளது. 29% மட்டுமே நிலப்பரப்பு இருப்பதாக அறிவியல் ஆய்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதாவது 1/3 பங்கு தண்ணீரில் நம்மை சூழ்ந்து உள்ளதாக ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. திடீர் வெள்ளம், புயல் சேதம் ஏற்படுகின்ற போது பேரிடர் அழிவு என்பார்கள். அப்படி ஒரு நிலை வரும்போது நமக்கு பெரிய சோதனை என்பார்கள். ஆனால் பரிசுத்த வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்தவர் நம் தேவாதி தேவன் என்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. ஆம், உண்மைதான். இந்த பூமியில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் நம்முடைய சர்வ வல்லவரின் கரத்திற்குள், கைப்பிடிக்குள் அடங்கி இருக்குமாயின் சற்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான். சமுத்திரத்தின் தண்ணீர் யாவற்றையும் ஒரு கோப்பைக்குள் விடப்பட்டு அந்த சிறிய கோப்பையில் புயல், காற்று பலமாக அடித்தால் எப்படி இருக்கும்? அதுபோல காற்று, புயல், தண்ணீர் யாவுமே சர்வ வல்லவரின் கரத்தின் கிரியைக்குள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த மாபெரும் நம் சர்வ வல்லவரின் பலத்த கரம் தாங்கி உன்னோடே கூட இருக்கும் என்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றும் சொல்கிறார். தற்போதுள்ள அதனால்தான் இந்த சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்பட வேண்டாம். அதாவது மேலும் உங்களின் தற்போதுள்ள தாழ்வான நிலையை பார்ப்பதை விட்டுவிட்டு மகாதேவனின் மேன்மையை நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்களில் உள்ள பலவீனமான காரியங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு தேவ பலத்தை நோக்கி பாருங்கள். சோதனைகளையும் உங்கள் குறைகளையும் நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். மகத்துவம் உள்ளவரும், பெரியவரும், அதிசயமானவரும் நமக்கு இருக்கிறார் என்பது உண்டு. ஒரு தேவ மனிதர் பாடி மகிழ்கிறார் இது போன்று. ஆமேன். God bless you.